ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைப் வித் ஹரி சேனல். என்னடா திருப்பி பூவே காமிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பூக்கு பின்னாடி ஒரு புதையல் இருக்குது. ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம சின்ன வயசுலலாம் நிறைய பட்டம்லாம் விட்டுருப்போம்ல, அது மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பசங்க ஒரு 3 விதமான பட்டம் விட்டானுங்க. உங்களுக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரு பட்டம் மட்டும் ரொம்ப அழகாக ஃப்ரீடமாக இந்த மாதிரி அழகாக பறந்துட்டு இருந்துச்சு. ஒன்று அப்படியே அந்து கீழே விழுந்துருச்சு. அவனுங்களுக்கு வந்து அது தெரியல, அந்த குட்டி பசங்களுக்கு தெரியல எங்கே விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ தேடிட்டே இருந்தாங்க. இதுதான் அந்த பறக்கிற அழகான பட்டம். எப்படி வால் மாதிரி ஒரு ஃபிஷ் மாதிரி எப்படி அழகாக பறக்குது பார்த்தீங்களா? என்னை கேட்டால் சொர்க்கம்லாம் எங்கே இருக்குது, செத்து போனதுக்கப்புறம் தான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம வாழும்போதே சொர்க்கத்தை பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் டைமில் மொட்டை மாடியில் அந்த அப்படியே சூரியன் மறையிற அந்த காட்சி, பேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே அவங்க வீட்டுக்கு போகிற காட்சி, ஒரு அழகான மியூசிக், சின்னதாக ஒரு வாக்கிங், நிறைய நாள் நான் அனுபவிச்சிருக்கேன் பிஃபோர் மேரேஜ். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் அதை வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன். எப்போவுமே ஈவினிங் டைமில் அந்த வைபு செம்மையாக இருக்கும். மனசு அப்படியே ரிலேஸ் ஆயிரும். தனிமை அப்போது நமக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்கும். நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், என்ன பண்ணக்கூடாது, நம்ம லைஃப்பில் அடுத்ததாக என்னதான் ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்றது எல்லாமே கிளியராக அந்த அமைதியான சூழலில் நமக்கு நல்லாவே தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா பாய்.